நேஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். அரசு பேருந்தில் பயணித்த பெண்ணிற்கு திடீர் வலிப்பு. துரிதமாக செயல்பட்டு மருத்துவமனையில் சேர்த்த நடத்துனர் ஓட்டுநர்களுக்கு குவியும் பாராட்டுகள். வீடு புகுந்து தம்பி குடும்பத்தினரை தாக்கிய சம்பவம். தமிழக நிதியமைச்சர் நாளை புதுச்சேரி நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக உத்தரவு. தமிழகத்தில் ஊழல் ஒழிக்கப்பட்டு நேர்மையான ஆட்சியை முதலமைச்சர் விஜய் நடத்தி வருகிறார். வைகோ பாராட்டு. இனி விரிவான செய்திகள். அரசு பேருந்தில் திடீரென்று வலிப்பு வந்த பெண்ணை ஓட்டுநரும் நடத்துனரும் பத்திரமாக மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த சம்பவம் பயணிகளிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்தவர் ஐஸ்வர்யா. நேற்று மாலை இவர் திண்டிவனம் பகுதியில் இருந்து தனது பெற்றோருடன் புதுச்சேரிக்கு தமிழக அரசு பேருந்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது புதுச்சேரி அருகே வரும்போது அவருக்கு திடீரென்று வலிப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடினார். உடனே பேருந்தில் இருந்தவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்துள்ளனர். பின்னர் பேருந்தின் நடத்துனர் பேருந்தை உடனடியாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஓட்டிச் செல்லுமாறு ஓட்டுநரிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து ஓட்டுநர் வேகமாக பேருந்தை நேரடியாக ஜிப்மர் மருத்துவமனையின் உள்ளே சென்று அவசர சிகிச்சை பிரிவில் நிறுத்தியுள்ளார். அங்கிருந்தவர்கள் ஐஸ்வர்யாவை மீட்டு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கிருந்த மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்தனர். இதனையடுத்து ஐஸ்வர்யா குணமடைந்ததையொட்டி ஒரு நாள் உள்ளிருப்பு நோயாளியாக மருத்துவமனையில் அவரை அனுமதித்தனர். தொடர்ந்து அவருக்கு மேற்கொண்டு பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது. அரசு பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் துரிதமாக செயல்பட்டு ஆம்புலன்ஸை எதிர்நோக்காமல் நேரடியாக பேருந்திலேயே மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சைக்கு சேர்த்த சம்பவம் பயணிகளிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்தோடு அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு பாராட்டு குவிகிறது. வீடு புகுந்து தம்பி குடும்பத்தினரை தாக்கிய தமிழக நிதியமைச்சர் நாளை புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மரிய வில்சன் தற்போது தமிழக நிதியமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி தொழில் போட்டி காரணமாக புதுச்சேரி எழில்நகரில் வசித்து வந்த தனது உடன் பிறந்த தம்பியான மரிய குளோத் மற்றும் தம்பி மனைவியை வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து உருட்டுக்கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார். மரிய வில்சன் கொலை மிரட்டல் விடுத்த காணொலி தேர்தல் சமயத்தில் வைரலாக பரவியது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த மரிய குளோத் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல், தாக்குதல், சொத்திற்கு சேதம், ஆபத்தான ஆயுதத்தால் காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. வழக்கு விசாரணைக்காக பலமுறை வாய்தா வழங்கப்பட்ட போதிலும் அமைச்சர் மரிய வில்சன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதனிடையே இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றப்பத்திரிகையை நேரில் பெற்றுக்கொள்வதற்காக நாளை புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் அவர் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சேரலாதன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஊழல் ஒழிக்கப்பட்டு நேர்மையான ஆட்சியை விஜய் கொடுத்திருப்பதாக வைகோ தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெறும் தனித்தமிழ் இயக்க விழாவில் பங்கேற்க வந்த வைகோவிற்கு மூலக்குளம் பகுதியில் புதுச்சேரி மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அப்பகுதியில் மதிமுக கட்சி கொடியை அவர் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் முத்தமிழ் போற்றும் 3 கண்டங்கள் என்ற தலைப்பில் தனித்தமிழ் இயக்க விழாவில் பங்கேற்க வந்துள்ளதாகவும் பிரெஞ்சு நாடு இன்றும் புதுச்சேரியை மதிக்கிறது என்றார். தமிழுக்கு புதுச்சேரி மகுடம் சூட்டியதாக தெரிவித்த அவர் தமிழகத்தில் இதுவரை தலைவிரித்தாடிய ஊழல் ஒழிக்கப்பட்டு நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துவதாகவும் அவர் கொற்றம் வாழ்க இப்படியே கொற்றம் நீடிக்கும் என தெரிவித்தார். பெருச்சாலி ஊழல்கள் தான் திமுக செய்தது என்று விமர்சனம் தெரிவித்தார். கூட்டணி இருந்த காலத்தில் நல்ல காரியங்கள் நடந்தபோது தான் பாராட்டியதாகவும் அதே நேரத்தில் அவமானப்படுத்தப்பட்ட போது தாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்ததற்கு கூட்டணி தர்மம்தான் காரணம் என்று அவர் தெரிவித்தார். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்றும் அவர் தெரிவித்தார். வீராம்பட்டினம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்து கஞ்சா பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் குற்றப்பிரிவு சிறப்பு துணை உதவி ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் வேல்முருகன் ஆகியோர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே உள்ள இருள் பகுதியில் சில வாலிபர்கள் சந்தேகத்திற்கிடமான முறையில் திரிந்து வருவதாகவும் அங்கு வரும் சிறுவர்கள் இளைஞர்களுக்கு கஞ்சா இலைகளை விற்று வருவதாகவும் தகவல் கிடைத்தது.
இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது அங்கிருந்த 2 பேர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடினர். அவர்களை மடக்கி பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய போது அவர்கள் வீராம்பட்டினம் பகுதியை சேர்ந்த ருணேஷ்குமார், முதலியார்பேட்டையை சேர்ந்த முருகன் என்பது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 50 கிராம் கஞ்சாவினை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 5000 ரூபாய் ஆகும். அவர்களிடமிருந்து கஞ்சா எங்கிருந்து வாங்கி வரப்பட்டது என்ற கேள்வி எழுப்பிய போது மணவெளி பகுதியை சேர்ந்த பாலா என்பவர் கொடுத்த இன்ஸ்டாகிராம் ஐடி மூலம் அவருக்கு தெரிந்த திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்த சிலரிடம் இருந்து வாங்கி வந்ததாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். 6 மாதங்களுக்கு முன் காரை திருடி சென்றவர்கள் பணத்தை பிரித்துக் கொள்வதில் ஏற்பட்ட போட்டி காரணமாக போலீசில் பிடிபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 10 கண்ணு அருகில் ராமநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த தேவநாதன் என்பவருக்கு சொந்தமான காரை அவர் வீட்டின் வாசல் அருகே நிறுத்தி வைத்திருந்தார். மறுநாள் காலை பார்த்தபோது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் காணாமல் போயிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து காரை தேடி வந்தனர். கடந்த 6 மாதங்களாக திருடி சென்ற காரை வில்லியனூர் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் திருடி சென்ற காரை விற்பனை செய்து பங்கு பிரித்ததில் 5 பேருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் குற்றவாளி ஒருவர் நேரடியாக காரின் உரிமையாளர் தேவநாதனுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு காரை விற்பனை செய்தது குறித்து தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த காரின் உரிமையாளர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் இது குறித்து தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து போலீசார் திருவண்ணாமலை ஆரணி பகுதியை சேர்ந்த வெள்ளைச்சாமி, விஜய், முருகன், பச்சையப்பன், மணிவண்ணன் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் 5 பேரும் புதுச்சேரியை சுற்றி பார்ப்பதற்காக வந்தது தெரிய வந்தது. பண தேவைக்காக காரை திருடிச் சென்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் கார் சவாரி ஓட்டியதும் பின்னர் பண தேவை அதிகம் ஏற்பட்டதால் காரை விற்பனை செய்வதற்கு முயன்றபோது சிக்கிக் கொண்டதாக தெரிவித்தனர். புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றும் அனைத்து முயற்சிகளையும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் செயல்படுத்தி வருகிறார். புதுச்சேரி அரசியலில் புதிய சிந்தனையோட்டத்தையும் வளர்ச்சி என்பது கட்டிடங்கள் அல்ல, மக்களின் மகிழ்ச்சியே என்ற உன்னத மக்கள் நல கோட்பாட்டையும் உருவாக்கி வரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியின் முகவரியை சர்வதேச தரத்திற்கு மாற்றும் அதிரடி உள்கட்டமைப்பு முயற்சிகளை கையில் எடுத்துள்ளார். அரசாங்க நிதியை எதிர்பார்க்காமல் தனது சொந்த செலவிலேயே களமிறங்கியுள்ள அவர் புதுச்சேரியை சிங்கப்பூர் போல மாற்றும் உன்னத நோக்கோடு உலக புகழ்பெற்ற சிங்கப்பூர் நிறுவனமான சிபிஜி வழிகாட்டுதல்களை பெற்று பெரு நலத்திட்டங்களை வடிவமைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நகரின் தீரா போக்குவரத்து நெரிசலுக்கு வான்வழியை நிரந்தர தீர்வு காண ஆஸ்திரேலியாவின் முன்னணி டோட்டல் மேயர் நிறுவன நிபுணர்களை தனது சொந்த செலவிலேயே வரவழைத்து ஆய்வு செய்யப்பட்ட அதிநவீன ரோப்கார் திட்ட வரவையும் தயார் செய்துள்ளார். மேலும் சாலை விபத்துக்களை முற்றிலுமாக தடுத்து மக்களின் உயிரை காக்கும் நோக்கில் யூ டர்ன் மேன் என்ற மனுநீதி நிபுணர் மூலமாக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட நவீன யூ டர்ன் திட்ட வரைவையும் உருவாக்கி இந்த உன்னத தொலைநோக்கு லட்சிய பயணத்தை மக்கள் சேவைக்காக அர்ப்பணிப்புடன் அவர் செய்து வருகிறார். பல்வேறு கட்சியில் இருந்து விலகியவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தொழிலாளர் அணியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரியில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகியவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தொழிலாளர் அணி மாநில செயலாளராக திசோல் நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் எல்ஜேகே பொதுச் செயலாளர் துரைசாமி முன்னிலையில் 500க்கும் மேற்பட்ட புதிய தொண்டர்கள் தங்களை அதிகாரப்பூர்வமாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தொழிலாளர் அணியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த அதிரடி சேர்க்கை கட்சியின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்துவதோடு தொழிலாளர்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான லட்சிய ஜனநாயக கட்சியின் மக்கள் பயணத்தில் ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பூர்வ குடியினருக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று பழங்குடியின கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில பழங்குடியினர் மக்கள் கூட்டமைப்பு சார்பில் தலைவர் ராம்குமார் தலைமையில் பழங்குடியினர் மக்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பழங்குடியினர் சமூகத்தின் கல்வி, வேலைவாய்ப்பு, வீட்டு வசதி, குடிநீர், சாலை, சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் வசித்து வரும் பூர்வ குடியினருக்கு உரிய அரசு அங்கீகாரமும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் முழுமையாக கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது.
கூட்டத்தில் பேசிய தலைவர் ராம்குமார், எருகுலா, மலக்குரவர், காட்டுநாயக்கன், குருமன்ஸ் உள்ளிட்ட பழங்குடியினர் சமூகங்களுக்கு உரிய அங்கீகாரமும் அரசின் இடஒதுக்கீடு மற்றும் நலச்சலுகைகளும் விரைந்து வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை பல ஆண்டுகள் தொடர்ந்து முன்வைத்து வருவதாக தெரிவித்தார். நெல்லித்தோப்பு வேல்முருகன் நகரில் சாலையில் ஓடும் கழிவு நீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வேல்முருகன் நகர் 2வது மெயின் தெருவில் கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நெல்லித்தோப்பு பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பணிகளில் ஏற்பட்டுள்ள தொய்வு காரணமாக கழிவுநீர் சாலைகளில் தேங்கி வழிந்தோடுகிறதா. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் பெருமளவில் உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த சாலையை தினமும் பயன்படுத்தும் பள்ளி மாணவ மாணவியர், முதியவர், இருசக்கர வாகன மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். வீடுகளின் வாசல் வரை கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் வீடுகளில் இருந்து வெளியில் வருவதற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதா. சாலைகளில் ஓடும் கழிவு நீரால் வழுக்கி விழும் விபத்துகளும் ஏற்படுகிறதா. இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடித்து சாலைகளில் ஓடும் கழிவுநீருக்கு நிரந்தர தீர்வு காண சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பிள்ளையார்குப்பம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அரசு சார்பில் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு வழங்கும் இலவச பாட புத்தகங்களை வழங்கி புதிய கல்வியாண்டை தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாணவர்கள் கல்வியில் மட்டுமன்றி ஒழுக்கம், தூய்மை மற்றும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் எதிர்காலத்தில் எந்த துறையில் கல்வி கற்க வேண்டும், எந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்கான தெளிவான இலக்கை தற்போதே நிர்ணயித்து அதனை நோக்கி திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ஒதியம்பட்டில் யூ வடிவ வாய்க்கால் மறுசீரமைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் அம்மன்குளம் தெருவிலிருந்து அப்துல் காதர் தெரு மதகு வரை 35,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் யூ வடிவ வடிகால் மறுசீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். இப்பணி நிறைவடைந்த பிறகு அப்பகுதியில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைப்பதுடன் பொதுமக்கள் சுகாதாரமான மற்றும் பாதுகாப்பான சூழலில் வசிக்க வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலைத்துறை கோட்ட செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு வழிபட்டு சென்றனர். புதுவை வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. காலை சுவாமிக்கு திருமஞ்சனம், வரதராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மாலை நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருளிய பெருமாளும் தாயாரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் சைபர் குற்ற வழக்குகள் சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேட்டில் சைபர் கிரைம் காவல் நிலையம் கடந்த 2023 முதல் செயல்பட்டு வருகிறது. போலீசார் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினாலும் தினமும் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. தினமும் 50க்கும் மேற்பட்டோர் மோசடியால் பாதிக்கப்படுகின்றனர். குறைந்த தொகை முதல் அனைத்து புகார்களையும் சைபர் கிரைம் போலீசார் விசாரிப்பதால் அவர்களது பணிச்சுமை அதிகரித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்போது 10,000ற்கு கீழ் வரும் மோசடி புகார்கள் அனைத்தும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் இருந்து புகார்தாரர் வசிக்கும் சரக சட்டம் ஒழுங்கு காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு வருகிறது.
அதன்படி கடந்த 10ஆம் தேதி 20 புகார்களும் 2ஆம் தேதி 19 புகார்களும் மாற்றப்பட்டது. இன்றும் லாஸ்பேட்டையில் 3, ரெட்டியார்பாளையத்தில் 2, முத்தியால்பேட்டையில் 3, நெட்டப்பாக்கத்தில் 1, கோட்டுச்சேரியில் 1, வில்லியனூரில் 1 என மொத்தம் 11 மோசடி புகார்கள் காவல் நிலையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளன. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,475 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,07,800 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,540 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அரசு பேருந்தில் பயணித்த பெண்ணிற்கு திடீர் வலிப்பு. துரிதமாக செயல்பட்டு மருத்துவமனையில் சேர்த்த நடத்துனர், ஓட்டுநர்களுக்கு குவியும் பாராட்டுகள். வீடு புகுந்து தம்பி குடும்பத்தினரை தாக்கிய சம்பவம். தமிழக நிதி அமைச்சர் நாளை புதுச்சேரி நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக உத்தரவு. தமிழகத்தில் ஊழல் ஒழிக்கப்பட்டு நேர்மையான ஆட்சியை முதலமைச்சர் விஜய் நடத்தி வருகிறார். வைகோ பாராட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.